இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 24ஆம் நாள் 10/11/2025 நவம்பர் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:10 லக்னம் துலாம் லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பஞ்சமி காலை 8:31 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சஷ்டி வருகின்றது. நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் அதிகாலை 2:41 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு புனர்பூசம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 4:30 முதல் 6 வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:09 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம். அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:41 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக சிந்தனையுடனும் இருப்பீங்க. அதை பற்றிய பேச்சுக்களிலும் ஈடுபடவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும், நிம்மதியான நாளாகவும் இருக்கும். வேலைகளை எல்லாமே சுமூகமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அறப்பணிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிட சூழல்கள் நன்றாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சூடான வாக்குவாதங்களும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்குங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றது. ஏதாவது விரைய செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது வழக்கமான சோதனைகளாகவும் இருக்கலாம். சிலருக்கு கண் மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வீடு வாங்கக்கூடிய யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசையான வாகனங்கள் வாங்கக்கூடிய ஆசைகளும் நிறைவேறலாம். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் தோன்றி மறையும். பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் சாதகமாகவும் அமையும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். வியாபாரம் சிறப்பாகவும் இருக்கும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். யோகமான பலன்களையும் பெறலாம். செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத சில தனவரவும் இருக்கும். வேலையின் காரணமாக அலைச்சல்களும் இருக்கும். உடல் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். சக ஊழியர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட சிந்தனையுடனும் இருப்பீங்க. சோர்வு நீங்கி துடிப்புடனும் செயல்படுவீங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். அழகும் இளமையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல பாக்கிகளை வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. புதிய வேலைகளை துவக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உற்சாகமாகவும் இருப்பீங்க. சகோதரர்களினால நன்மைகளும் உண்டாகும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகளும் ஏற்படக்கூடும் என்றாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. அலுவலக பணியின் காரணமாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பங்குதாரர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பணியிடத்துல சின்ன சின்ன இடையூறுகளும் இருக்கலாம். மாணவர்களுடைய படிப்பு தொடர்பாக சில சிரமங்களும் சந்திக்க வேண்டியதும் இருக்கும். வேலையில கவனமாகவும் இருங்க. திருமண வாழ்க்கையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். இதுல தேவையற்ற பதட்டங்களை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை வலுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. பழைய நினைவுகளினால செயல்கள்ல ஒரு விதமான தடுமாற்றங்களும் ஏற்படலாம்.
வெளியூர் பயணங்களின் மூலமாக நன்மைகளும் உண்டாகும். வியாபார பணிகள்ல மாற்றமான சிந்தனைகளும் ஏற்படலாம். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பொருளாதார சிக்கல்கள் குறையக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். தந்தை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்களும் குறையும். சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். புதிய முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சவால்கள் நிறைந்தும் காணப்படும். ஈகோ போன்ற பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இது உங்களுடைய முயற்சிக்கு தடைக்கல்லாகவும் இருக்கலாம். கவனமாகவும் இருங்க. பணியிடத்துல உங்கள் சக பணியாளர்களிடத்துல வாக்குவாதத்துல ஈடுபடவும் வேண்டாம். மனதில இதனால குழப்பங்களும் ஏற்படலாம். பணியில கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. சிறு தொய்வு நிலையும் ஏற்பட்டு மாறும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே காதலுடனும் இருப்பீங்க. உங்கள் தாய் தந்தை இடத்துல அனுசரணையாக பேசுவதும் நல்லது. யாரிடத்திலும் என்று வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். இது தேவையற்ற கவலைகளையும் ஏற்படுத்தலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு மிதமான பணவரவும் இருக்கும். அனுசரித்து செல்வதும் நல்லது. சரியான முறையில வரவு செலவு கணக்குகளை பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொள்வதும் நல்லது. வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுக்குள்ள இருந்து வந்த தயக்கங்களும் குறைந்து தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். விற்பனையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். தொழில் போட்டிகளும் நீங்கும். வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. கையில ஓரளவிற்கு பணமும் இருக்குங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காரிய சித்தியும் உண்டாகும். உத்தியோகம் பார்க்கின்ற இடத்துல ஆதரவான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்திற்கு தேவையான புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உடனடியாக முடிக்கக்கூடிய சில வேலைகள்ல கூட இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு கடன் தொகைகளை தந்து முடித்து விடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்கள் கூறுவதும் நல்லது. திட்டமிட்டு இருந்து வந்த பயணங்கள் நல்லபடியாகவும் முடியும். செலவுகள் செய்யும் பொழுது இது தேவைதானா என்பதை ஒருமுறை யோசித்து செய்வதும் நல்லது. விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. முக்கியமான அலுவல்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே முடிப்பதும் நல்லது. பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலேயே சென்று விட்டுப்பிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல பழைய சரக்குகளை போராடியாவது விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல ஈகோ போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். தாயின் தேவைகளை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். சக ஊழியர்கள் இணக்கமாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்தை எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. தொழில் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்களையும் செய்வீங்க. சில கடினமான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளிலும் இருப்பீங்க. உங்களுடைய பேச்சுக்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. வாழ்வாதாரத்தை முன்னேற்றக்கூடிய சில முயற்சிகளை எடுக்கவும் செய்வீங்க. பிள்ளைகள் கிட்ட இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். அதற்கான செலவுகளும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளுடைய பிடிவாதமான போக்கும் மாறும். வீண் விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. தந்தையுடன் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முதலீடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறினாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்கள் இடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய முன்னேற்றத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. முன்னேற்ற பாதையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இன்று அறிவுபூர்வமாகவும் செயல்படுவீங்க. உறுதியுடனும் எளிமையாகவும் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. முயற்சியின் மூலமாக நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. உங்களுடைய மனதில் ஏதாவது குழப்பங்களும் இருக்கும். இதனை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தாமல் இருப்பதும் நல்லது. சுமூகமான உறவு நிறையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை சாதகமாகவும் இருக்குங்க. இன்றைய நாளின் முடிவுல சில தேவையில்லாத செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொள்வதும் நல்லது. இன்று வருமானமும் இருக்கும். நிம்மதிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல திறமையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நுட்பமாக வேலைகளை செய்து மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல புதிய திட்டங்களின் மூலமாக வருமானமும் அதிகரிக்கும். உங்களை தேடி சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளிநாட்டில் இருக்கின்ற நண்பர் ஒருவருடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இழுபறியாக இருந்து வந்த போக்கும் மாறும். உயர் அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வீடு மனை இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களின் பொழுது விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. இன்று வேகத்துடனும் விவேகத்துடனும் செயல்படுவீங்க. விடாப்பிடியாக செயல்பட்டு சில முக்கியமான வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். வியாபாரத்துல போராடியாவது லாபத்தையும் பார்த்து விடுவீங்க. இன்று உத்தியோகத்துல சக ஊழியர்களிடத்துல விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகளும் நீங்கும். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் மாறும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மாணவர்களுக்கு படிப்பு தொடர்பான முயற்சிகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாமனின் மூலமாக ஏதாவது உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்காலத்தை வலுப்படுத்துவதற்காக சில முயற்சிகளை எடுக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்களிடத்துல இனிமையான போக்கும் காணப்படும். வணிகத்திலேயே நற்பெயரையும் பெற்றுவிடலாம். தடைப்பட்டு இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபார பணிகள்ல முன்னேற்றமான சூழலும் உண்டாகும். உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்களையும் செய்வீங்க. பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். வீடு மற்றும் வாகன பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம். குழந்தைகளுடைய வழியில புரிதல்களும் உண்டாகும். இன்று உங்களுக்கு அன்பு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோன்யமும் அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். சில செலவுகளினால கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பழைய பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சரியான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். இதனால சிறு கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பணிகளை எல்லாமே பட்டியலிட்டு அதன்படி மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பதும் நல்லது. காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை கழிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை முதலீடுகளும் செய்வீங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம்.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் முழு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். மற்றவர்களுடைய மத்தியில உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். பங்காளிகளுடைய வகையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். குடும்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான யோகமும் இருக்கின்றது. பிரபலமான மனிதர்களுடைய சந்திப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். எதிர்காலம் குறித்த திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. சந்தை நிலவரங்களை கருத்துல கொண்டு செயல்படுவதும் நல்லது. கூட்டாளிகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. முன்கோபமின்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. வேலை இடங்கள்ல சக ஊழியர்களிடத்துல நீங்க வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். போட்டி பந்தயங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. திட்டமிட்டு இருந்த வேலைகள் என்று நல்லபடியாகவும் நடைபெறும். சில சிரமங்கள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளினால சிறு சங்கடங்களும் ஏற்படலாம். வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மாலையில குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. கடன்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு இப்பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய தலைமைத்துவமும் சிறப்பாகவும் இருக்கும். ஆளுமை திறனுடனும் செயல்படுவீங்க. வெளிவட்டாரத்துல மதிப்பும் அதிகரிக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். அனுபவமிக்க வேலையாட்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தைரியமாக சில முடிவுகளையும் எடுக்கலாம். சேமிப்பது சார்ந்த எண்ணங்களும் மேம்படும். பணி சார்ந்த சில நுணுக்கங்களை புரிந்தும் கொள்வீங்க. போட்டிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பயணங்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. ஆன்மீக விஷயங்கள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. மனமும் அமைதியாகவும் இருக்கும். பணிகளை சாதாரணமாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. நல்ல முறையில முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உங்கள் தாய் தந்தையிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உங்கள் துணை இடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சில செலவுகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். இன்று நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் துறையில எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய் தந்தையினுடைய மனம் கோணாமல் பேசுவதும் நல்லது. சில ஆடம்பர செலவுகளும் இருக்கும். உறவினர்களிடத்துல அன்பாக நடந்து கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல அக்கறையுடனும் பேசவும் செய்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. காலத்திற்கு ஏற்றவாறு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இணையம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது நிதானமாக இருப்பதும் நல்லது. உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் கிட்ட கவனமாகவும் பேசுங்க. உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. முன்கோபத்தினை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது.
உறவினர்களிடத்துல மனம் விட்டு பேசவும் செய்வீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிக்கவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய அந்தஸ்து உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்தினருடனோ அல்லது நண்பர்களுடனோ பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியானதாகவும் லாபம் நிறைந்ததாகவும் இருக்கும். உங்கள் துணையின் முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். சொத்துக்கள் தொடர்பாக இருந்து வந்த தகராறுகளும் நீங்கும். வேலை தொடர்பாக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். மாமன் வழி தரப்புல இருந்து ஆதரவுகளும் இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிபுரியும் இடத்துல இருந்து வந்த பொறுப்புகளும் குறையும். அரசு சார்ந்த செயல்பாடுகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். கற்றல் திறன்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. மனை சார்ந்த தொழில்ல லாபமும் உண்டாகும். தனவரவும் இருக்கும். இன்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாங்க. அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிறைய வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பிரார்த்தனைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஆன்மீக விஷயங்கள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. கவனக்குறைவின் காரணமாக சில சமயங்கள்ல முடித்த வேலைகளையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இது உங்களுக்கு குழப்பத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. திருமண உறவுல சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். அவர்களிடத்துல சமாதானமான போக்குடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பலன்கள் கலந்தே காணப்படும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலுமே நீங்க சமாளிக்கவும் செய்வீங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. தோல் சிவப்பது அரிப்பது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளை எல்லாமே வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. பங்குச்சந்தை வியாபாரத்துல நன்மைகளும் உண்டாகும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். பணவரவும் இருக்கும். செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்வதும் நல்லது. அரசு துறையில மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுக்குள்ள இருந்து வந்த பதட்டங்களும் நீங்கும். வேலை சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். எதிர்ப்புகளையும் மாற்றி எதிரிகளை கூட நண்பர்களாக ஆக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தனவரவுகளின் மூலமாக சேமிப்புகளை உயர்த்தவும் செய்வீங்க. எடுத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பிடிவாதமான போக்கினை மாற்றிக்கொள்வதும் நல்லது. நல்ல நண்பர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு இன்று தேவையில்லாமல் கடன் வாங்கவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்து செலவு செய்வதும் நல்லது. வெளியூர் பயணங்களின் பொழுது பொருட்களை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. கொண்டு செல்லும் ஆவணங்கள்ல கவனமாகவும் இருங்க. இன்று கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவும் காண்பீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மதிக்கவும் செய்வாங்க. மனசாட்சிப்படி செயல்பட்டு முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதள தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகளை தெளிவாகவும் எடுப்பீங்க. இளைய சகோதரர்கள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. சக ஊழியர்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று இனிமையான போக்கும் காணப்படும். பிற்பகலுக்கு மேல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். வாழ்க்கை துணையும்
நண்பர்களும் இன்று உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். முடிந்தவரை சில முயற்சிகளை நீங்களே மேற்கொள்வதும் நல்லது. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சமூக பணிகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. வெளியுலக அனுபவங்களினால மாற்றங்களும் ஏற்படலாம். எதிலும் என்று சிக்கனமாக செயல்படுவதும் நல்லது. சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. நினைத்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். எதிலும் நேர்மறை சிந்தனைகளுடன் செயல்படுவதும் நல்லது. மற்றவர்களுடைய தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றுவதும் நல்லது. ஆரோக்கியத்துல ஏற்றமும் இருக்கும். இன்று நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஏற்றமான நாள் என்றும் கூறலாம். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. இன்று உங்களுக்கு நல்லது எது கெட்டது என்று ஆராய்ந்து பார்த்து செய்வதும் நல்லது. அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கவும் வேண்டாங்க. கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். இதன் மூலமாக நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். உங்களுக்குள்ள இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். கொடுக்கப்பட்ட பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சிறந்த முறையில திட்டமிட்டு செய்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். சில சரியான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உங்கள் துணையிடத்துல உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். எதிர்பார்த்த அளவிற்கு லாபத்தையும் பார்க்கலாம். ஆனால் பணத்தை தக்க வைத்துக் கொள்வது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். சில செலவுகளினால சிரமப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க. வேலை விவகாரங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும் என்று சாதித்தும் காட்டுவீங்க. சாதுரியமாக செயல்பட்டு தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. திறமைகளின் மூலமாக புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்ப்புகளும் நீங்கும். பணவரவும் இருக்கும். கையிருப்பை காப்பாற்றிக் கொள்வதும் நல்லது. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில செயல்களை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வதும் நல்லது. வேலை உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில் விஷயத்துல உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய சிந்தனைகளின் மூலமாக வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் கிட்ட இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலைகளும் மாறும். காரசாரமான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல மனதை ஈடுபடுத்தியும் கொள்வீங்க. பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிதானமாக செயல்படுவதும் நல்லது. இன்று சில செலவுகளை குறைப்பதற்கு திட்டமிடவும் செய்வீங்க. நயமாக பேசுபவர்களை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். நன்றி மறந்த ஒருவரை நினைத்து வருத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களினால விரயங்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். சற்று கவனமுடன் செயல்படுவதும் நல்லது. எடுத்த காரியங்களை முடிப்பதில் சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். மனதில் அடிக்கடி சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். தாய் வழி உறவினர்களினால சிறு சங்கடங்களும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். புதிய நபர்களுடன் பழகுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசியல் தொடர்பான துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். மேலதிகாரிகள் கிட்ட இருந்து மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. புதியதாக தொழில் செய்ய நினைப்பவர்களுக்கு அதற்கான உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலை மற்றும் வருமானத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நினைத்த சில பணிகள்ல தாமதங்களும் ஏற்படலாம். ஆரோக்கியம் தொடர்பான விரயங்களும் ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்களினால அலைச்சல்களும் இருக்கும். பணிபுரியும் இடத்துல ஏற்ற இறக்கமான சூழலும் இருக்கும். வியாபார விஷயங்கள்ல எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம், நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாங்க. மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். திருப்தியாகவும் உணர்வீங்க. நன்றாக பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் கிட்ட இருந்து நன்மதிப்பையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய திறமைக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில இன்று சாதகமான போக்கும் காணப்படும். இன்று நிதி வளர்ச்சி நன்றாகவும் இருக்குங்க. கடினமான உழைப்பின் காரணமாக ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதல் நிதி ஆதாயங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் இருப்பீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விஷயங்கள்ல மட்டும் கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லதுதாங்க. ஏதாவது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. தொழில சில புதிய பாதைகளும் தென்படும். வியாபாரத்துல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வங்கி இருப்பும் உயரும். தேவையில்லாத செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. வேலையில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உடன் பிறந்தவர்களுடன் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வராமல் இருந்து வந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அரசு வேலைகள் நல்லபடியாகவும் நிறைவு பெறும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். சிறிய வாய்ப்புகளையும் நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சில கடினமான வேலைகளையும் நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேற்று மதத்தினர் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல சில முக்கியமான பொறுப்புகளும் தேடி வரலாம். திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்துல இன்று வழக்கமான போக்கும் இருக்கும். அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல சிக்கியிருந்த உங்களுடைய பணத்தை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆடம்பர செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்தியும் கொள்ளுங்க. சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய வணிகத்துல முன்னேற்றமும் இருக்கும். தந்தையின் ஆதரவுகளும் இருக்கும். வேலை தொடர்பாக நீங்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். சில மதிப்புமிக்க பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. எதிலும் என்று உற்சாகத்துடன் செயல்படுவதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். சில குழப்பங்களும் நீங்கும். புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வெளியூர் பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல மதிப்பும் மரியாதையுடனும் நடத்தவும் படுவீங்க. இன்று உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:41 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். அதற்கு பின்பு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சிறிய முயற்சியிலேயே நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம் என்று உங்களுடைய செயல்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல பணிகள் நல்லபடியாகவும் நடைபெறும். சக பணியாளர்கள் உங்களுடைய கீழ் பணிபுரிபவர்களிடத்திலையும் சரி இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சகஜமாக பழகவும் செய்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். தேவையற்ற விவாதங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். இது இன்றைய நாளின் அமைதியை பாதிப்பதாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக நிதி ஆதாயத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். உங்களுக்குள்ள இருந்து வந்த குறைபாடுகளும் நீங்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். மன நிம்மதியும் உண்டாகும். வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். புதிய வேலையில முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம். சாதகமான நாள் என்றும் கூறலாம். அரசு வேலையில பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சிலருக்கு புனித யாத்திரைகள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. பணவரவும் இருக்கும். தொழில மேன்மையும் உண்டாகும். உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல வெற்றியையும் பார்த்து விடலாம். கோபமான வார்த்தைகளை வெளிப்படுத்தவும் வேண்டாம். சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலுமே இதனை எளிமையாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. பெரியதாக்கவும் வேண்டாம். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. மனம் போன போக்குல செல்லவும் வேண்டாங்க. சமயோஜிதமாக செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கு உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பிள்ளைகளினால புகழும் கௌரவமும் வந்து சேரும். விசேஷங்களை முன்னின்றும் நடத்துவீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். ஏதிலும் என்று உற்சாகத்துடனும் செயல்படுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். பாடங்கள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்குங்க. மாணவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வெளியூர் பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆர்வமும் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சமயோஜித புத்தியின் மூலமாக உங்களுடைய நண்பர்களுடைய நன்மதிப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. நன்மை தீமை என்று இரண்டும் கலந்தே காணப்படுங்க. வேலை விவகாரங்கள்ல சுமூகமான போக்கும் காணப்படும். பணிகளை கையாளும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதுங்க. அட்டவணைப்படுத்தி வேலைகளும் முடித்தாலே போதும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்பிற்கு உகந்த நாள் என்றும் கூறலாம். உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் அடுத்தடுத்து வந்தாலுமே நீங்க சமாளிக்கவும் செய்வீங்க. கணிசமான பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சின்ன சின்ன போராட்டங்களும் இருக்கத்தங்க செய்யும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். பெரிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். சிறப்பாக வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தமான போக்கும் மாறுங்க. வியாபாரம் சூடு பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில எதிர்பாராத இடையூறுகளும் தோன்றி மறையும். சிலருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். பங்குச்சந்தை வியாபாரத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. தன தானிய விருத்திக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில இடமாற்றங்களும் ஏற்படலாம்.
வியாபாரம் சிறப்பாகவும் இருக்கும். ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனமும் திருப்திகரமாகவும் இருக்கும். எதிலும் விடாப்பிடியாக செயல்பட்டு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. ஏதோ ஒரு வகையில மனதில் ஏதாவது கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத சில நிகழ்வுகள் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். சிலருக்கு தங்க நகை சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வரவு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய சிக்கல்களும் தேரும். சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி அன்பும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். மேல்நிலை வியாபாரத்தில இருக்கிறவங்களுக்கு புதுவிதமான எண்ணங்களும் ஏற்படலாம். நண்பர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். வியாபாரத்துல எதிர்காலம் குறித்த சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பணிபுரியும் இடத்துல சில மாற்றமான சூழலும் உண்டாகும். இன்று பெருமையும் புகழும் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களும் மேம்படும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன அசௌகரியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். சில வேலைகளை சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன அழுத்தங்களும் குறையும். எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். பணியை பொறுத்தளவிற்கு இன்று நல்ல சூழ்நிலைகளும் இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய அங்கீகாரத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வேலை வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்கள் துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. திருமணத்திற்காக பெற்றோர்களுடைய அனுமதியை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். செலவுகள் அதிகமாக இருந்தாலுமே சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சராசரியான ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு வெற்றிகரமான வாய்ப்புகளும் தேடி வரலாம். வர்த்தக பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் கைகூடியும் வரும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல நன்மைகளும் உண்டாகும். உறவினர்களுடைய ஒத்துழைப்பினால தொழில புதிய முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அனுசரணையான போக்கும் கிடைக்கப் பெறுவீங்க. லாபத்தையும் பார்த்து விடலாம். உங்களுடைய கனவுகளும் நிறைவேறும். வெற்றி பெற வேண்டும் என்ற வேட்கையுடனும் இருப்பீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. யோசிக்காமல் எந்த ஒரு வேலையிலும் இறங்கவும் வேண்டாம். வியாபார பணிகள்ல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. வீட்டுல பணம் நகைகளை பத்திரமாக வைத்து எடுப்பதும் நல்லது. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. பிரியமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். தாய்வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். தந்தையுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்கள் கடுமையாக பேசினாலுமே பொறுமையாக சென்று விடுவதும் நல்லது. அலுவலகத்துல பணிகள் கூடுதலாக தங்க இருக்கும். சக ஊழியர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். விவசாய பணிகள்ல அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில பணிகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது.
பாடங்கள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். மறைமுகமான சூழ்ச்சிகளை வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். வாழ்க்கை துணையிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களுக்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய சொந்த முடிவுகள் எடுப்பதில் உறுதியாகவும் இருப்பீங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். வேலைகளை எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொள்வதும் நல்லது. திறமைகளை நிரூபித்தும் காட்டுவீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல அன்பான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இத்தகைய அணுகுமுறையின் காரணமாக உறவில நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்புகளும் இருக்கும். ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்று உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. எதிர்பார்த்த சில விஷயங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். இணையம் தொடர்பான முதலீடுகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சகோதர சகோதரிகளினால நன்மைகளும் உண்டாகும். தொழில்ல நேர்த்தியாகவும் செயல்படுவீங்க. வளர்ச்சிக்கான மாற்றங்களும் இருக்குங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். மன திருப்தியாகவும் உணர்வீங்க. எந்த ஒரு செயலிலுமே துணிச்சலுடன் ஈடுபடுவதும் நல்லது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளை அங்கீகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலுமே சில விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. அதிகப்படியான உரிமைகளை எடுத்து பேசிவிடவும் வேண்டாம். ஆடம்பர செலவுகள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருடன் இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வையும் காண்பீங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வாகனங்களை இயக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நீண்ட நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருவர் உங்களையே தேடி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல வரவும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். தைரியத்துடனும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கான உத்வேகத்துடனும் இருப்பீங்க. இன்று சில சமயங்கள்ல சிறு சிறு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்திலேயுமே பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் காணலாம். நினைத்த பணிகளை நல்லபடியாக எடுக்கவும் செய்வீங்க. குறுகிய தூர பயணங்களின் மூலமாக மேன்மையும் உண்டாகும். நெருக்கமானவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். எதிரும் என்று உற்சாகத்துடனும் இருப்பீங்க. விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல்களும் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.